ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரமலான் ஃபெஷனில் ஒரு ஸ்வீட்டு செய்கிறோம். வாயில் வச்சுன்னா கரைகிற மாதிரியே ஸ்வீட்டு. சரிங்களா? வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பவுடரு, தண்ணி அளந்து வச்சுப்போம். கப்பால் தேவையான அளவு தண்ணி வச்சுப்போம். ஏன்னா கப்பில் ஐஸ்கிரீம் மாதிரி கேக் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு பால் பவுடர் கலந்துக்குவோம். நமக்கு தேவையான அளவு எடுத்து கொட்டிப்போம். தேவையான அளவு எடுத்து கலக்கி விட்டுக்குவோம். சர்க்கரையும் தேவையான அளவு எடுத்துக்குவோம். சர்க்கரை போட்டு கலக்கி அடுப்பில் வச்சுருவோம். குங்குமப்பூ கொஞ்சம் கலந்துக்குவோம், வாசனையாக இருக்கும். நல்லா கரைச்சிக்குவோம். கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருவோம். வேண்டியதான். நம்ம எசன்ஸ் பவுடர் எடுத்து கொட்டிக்குவோம் தேவையான அளவுக்கு. கொட்டிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டும் போதே உங்களுக்கு அந்த ஸ்வீட் வாசனை இருக்குது. கப்பில் ஊற்றியாச்சு. கப்பில் ஊற்றி மேலே க்ரீம் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். வாயில் வச்சு கரைகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம். அந்த கப்பை ஃப்ரிட்ஜில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு கவுருங்க. கவுர்த்து பார்த்துட்டு ஒன்று பாருங்கள். மாஷா அல்லாஹ். கட் பண்ணி பாருங்கள். மாஷா அல்லாஹ். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.